எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். கன்னியாகுமரி போய் சூரிய உதயம் பார்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஸோ 4 மணிக்கு அலாரம் வச்சு நாகர்கோவிலேருந்து எந்திரிச்சு பைக் ஓட்டிக்கிட்டே கன்னியாகுமரி போயிட்டேன். நான் அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே சூரிய உதயம் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே போகும்போதே பாதி தூரத்திலே வானத்தில் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அடிச்சிச்சு. அவசரமாக பைக்கை பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்குள்ளே ஓடுனா என் கண்ணு முன்னாடி காக்கா கூட காணும். பயந்துட்டேன், என்னடா இது பீச்சுக்கு இன்றைக்கி லீவ் விட்டாங்களான்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்தாண்ட போய் கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, எனக்கு முன்னாடியே அங்கே ஒரு 2000-3000 பேர் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எட்டியிருந்து பார்க்கும்போது திருவள்ளுவர் சிலை தெரிஞ்சுது. அப்பாடான்னு ஒரு பெரிய மூச்சு விட்டேன், கன்னியாகுமரி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே அவ்வளோ கடை, துணி கடையிலேருந்து சாப்பிட்ற திங்ஸ்லேருந்து ஜூஸ்லேருந்து அவ்வளோது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கே அவ்வளோ ஆச்சரியம். சூரிய உதயம் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இவ்வளோ பேர் ஆர்வமாக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் பேசினவங்கள விட மலையாளம் பேசினவங்க, தெலுங்கு பேசினவங்க, கன்னடம் பேசினவங்கன்னு அதர் ஸ்டேட் ஆளுங்க தான் அங்கே அதிகமாக இருந்தாங்க. நானும் இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி முன்னாடி ஓடி போகிறேன். முன்னாடி போய் இடம் பிடிச்சா தான் கிளியராக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சன்ரைஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டத்தில் நானும் முன்னாடி போயிட்டேன். மெயினாக சன்ரைஸ் தெரிகிற அந்த வியூ பாயிண்ட் கிட்ட ஒரு நின்றுச்சு பாருங்கள் கூட்டம். ஒரு மாநாடு நடத்துகிற அளவுக்கு அவ்வளோ கூட்டம். ஆச்சரியமாகவும் இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஜம்முன்னு அந்த இடத்துல நின்று அப்படியே கை கட்டிக்கிட்டு சுற்றி பார்த்தோன்னா ஒரு பக்கம் அரபிக்கடல், ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல், மூணும் சங்கமிச்சிக்கிற இடத்துல அந்த உயரமான திருவள்ளுவர் சிலையை பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருந்தது. அலை சவுண்டையும் தாண்டி இங்கே இருக்கிற கூட்டத்தில் உள்ள மக்கள் சத்தத்தையும் தாண்டி அவ்வளோ ஒரு அலை சத்தம். சிந்து பைரவி படத்தில் சிவகுமார் சார் பாறையில் உட்காந்துருக்கும் போது அவர் மூஞ்சி மேலே அலை அடிக்கும், சாரல் அடிக்கும். அந்த மாதிரி நம்ம மூஞ்சி மேலேயே அந்த சாரல் படணும்னு சொல்லிட்டு கூட்டத்தில் அடித்து பிடிச்சி நானும் முன்னாடி போயிட்டு யார் டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் ஓரமாக நின்று கடல் அலையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். காலை நேரத்தில் அந்த ஒரு வெளிச்சம் தலையெல்லாம் களையிற அளவுக்கு அப்படி அடிக்கிற வேகமான காற்று, அலையோட சவுண்டு செம்மையாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனால் என்ன ஒன்று, சூரியன் தான் இந்தா வரும் அந்த வரும்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, என் கூட வந்துக்கிட்டு இருந்தவங்க அங்கே இருந்த ஒரு 2000-3000 அத்தனை பேருமே அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். சூரியன் இன்றைக்கி வரப்போகிறதில்ல, சூரியன் இன்றைக்கி வந்திருக்கிற 3000 பேருக்கும் ப்ராங்க் பண்ணி அனுப்பிடுச்சின்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. இவ்வளோ தூரம் வந்து சன்ரைஸை பார்க்க முடியலையேன்ற ஏமாற்றம் ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ்லையும் தெரிஞ்சுது. எல்லாமே அழுவுந்து புலம்பாத குறைக்க புலம்பிட்டு வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துகிட்டு போனாங்க. வெளிச்சம் மட்டும்தான் வந்துச்சு. எனக்கு சூரிய உதயத்தை நாங்கள் யாருமே அன்றைக்கி பார்க்க முடியல. சரி, சூரிய உதயத்தை தான் பார்க்க முடியல, வந்ததுக்கு பீச்சையாவது சுற்றி பார்த்துட்டு போகலான்னு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் நல்லா பீச்சை சுற்றி பார்த்தேன். கண்ணாடி பாலம்லாம் 9 மணிக்கு மேலே தான் திறக்கும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்றைக்கி நேரம் இல்லை. அடுத்தடுத்தது இன்றைக்கி நிறையா ப்ரோக்ராம் இருக்கிறதுனால வெறும் பீச்சை மட்டும் பார்த்துட்டு நானும் கிளம்பிட்டேன். ஆனால் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தாலும் அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இவங்கெல்லாம் வேனில் வந்தாங்களா, பஸ்ஸில் வந்தாங்களா, எதில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குரூப் ஆன் த ஸ்பாட் ஃபோட்டோ எடுத்து இமிடியேட்டாக பிரிண்ட் அவுட் கையில் கொடுக்குற மாதிரி நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸும் கேமரா வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. காந்தி மண்டபம், திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தா பாறை, கண்ணாடி பாலம், இதெல்லாம் கிட்ட போய் பார்க்க முடியலனாலும் எட்டியிருந்து பார்த்து நல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி மணி 8:45 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணாலும் சூரியனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த கூட்டத்தில் 90% எல்லாருமே திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு இருந்த இடமே எம்டி ஆகிடுச்சு. சரி, வந்தது தான் வந்துட்டோம். பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரி பகவதி அம்மனையாவது பார்த்துட்டு கன்னியாகுமரி அம்மனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்தா கொஞ்சம் நஞ்சம் இருந்த கூட்டமும் காணும், அந்த இடமே எம்டி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நின்று நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு காலையில் அங்கேயே புட்டு கடலைக்கறியெல்லாம் விற்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு திரிவேணி சங்கமத்தில் கால் நினைக்காமல் போனால் எப்படி? தெரிஞ்சோ தெரியாமையோ 1-2 பாவத்தங்கள் பண்ணி தானே இருப்போம். ஸோ அதனால் 3 கடலும் சங்கமிக்கிற இடமான திரிவேணி சங்கமத்தில் காலை நினச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அள்ளி தலையிலையும் தெளிச்சிக்கிட்டு சாமியை பார்த்து பகவானே நல்ல புத்தியை கொடுன்னு சொல்லி வேண்டிட்டு திருப்பி நானும் ஊரை பார்க்க கிளம்பிட்டேன். திரிவேணி சங்கமத்துக்கிட்ட போகும்போது தான் தெரிஞ்சது அங்கே ஆல்ரெடி நிறையா பேர் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் அங்கே ஐயரெல்லாம் வச்சு நிறைய பேர் திதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஈமை சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நிறையா அங்கே நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அங்கேயே இருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எட்டியிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி பாறை மேலெலாம் நிறைய பேர் உட்காந்து குளிச்சிட்டு இருந்தாங்க, வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் பாறை ரொம்ப அந்த இடத்துல வழுக்கிறதுனால கம்பியெல்லாம் போட்டிருந்தாங்க சேஃப்டிக்கு. குளிக்கும் போதும் ஒரு இடத்த தாண்டி போகக்கூடாதுன்ற மாதிரி பிளாஸ்டிக் பந்து எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ யாரும் ரொம்ப ரிஸ்க் இல்லாத குளிச்சுட்டு வரலாம், அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணியிருந்தாங்க. சன்ரைஸை பார்த்து இன்றைக்கி கிழிச்சது போதும்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். சரி, லைஃப்பில் இன்னொரு டைமாவது சன்ரைஸ் உதிக்கிறத, சூரியன் உதிச்சு கடல்லேருந்து வரதை நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கணுன்ட்டு அன்னைக்கு திரும்பி போயிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.